ஐயனார் வீட்டு ஆளுங்களை அவமானப்படுத்த நினைக்கிற மனோகர் முகத்துல விசேஷத்துக்கு வந்த வானதி ஓங்கி பல்லார்னு அரைஞ்சு வாங்க போகலான்னு சொல்லி எல்லாரையுமா நிலா சோழன் உட்பட வெளியில கூட்டிட்டு போறது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நிலாவும் சோழனும் ரிசப்ஷன் மேடையில அழகா மாலை போட்டு நின்னுக்கிட்டு இருக்க அந்த சமயம் பார்த்துட்டு கீழே தூரமா நின்னுக்கிட்டு இருக்க சேரனை கை அசைச்சு கூப்பிடுறாங்க நிலா. உடனே சேரனும் வர்றாரு. ஏன்பா நிலா, ஏதாவது வேணுமா, தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நிலா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு எதுவும் வேண்டாண்ணா, வானதி வீட்டு ஆளுங்க, அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரியத்தை அவங்க பொண்ணு கார்த்திகா அப்படின்னு எல்லாருமா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா. அவங்களுக்கு இன்னும் குடிக்கிறக்கும் எதுவும் வரல. சரி சாப்பிட கூட்டிகிட்டு போங்கண்ணா, அவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, பசி ஆகும்ல அப்படின்னு சொல்ல உடனே சேரன் சிரிச்சுட்டு, சரிப்பா நிலா, நான் சொன்னேன், ஆனால் அவங்க தான் கொஞ்சம் நேரம் போகட்டும்னு சொன்னாங்கப்பா, ஆனால் இப்போ வந்தே அரை மணி நேரத்துக்கு மேலே நான் கூட்டிட்டு போறேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே சோழனும் ஆமாண்ணே போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேரன் கீழே வந்து வானதி கிட்ட, வானதி வாப்பா, அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வாப்பா, போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே வானதியோட அம்மாவும் ஆமாண்டி, எனக்கும் வயிறு அப்பவே சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு, வீட்டில் சாப்பிட்டது பசி ஆகுது, நீ வேணும்னா உட்காந்துட்டே இரு, என்னையா வா எழுந்திரிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பாவையும் கூட்டிக்கிட்டு எழுந்திரிச்சு டைனிங் ஹாலை நோக்கி போறாங்க. அதே சமயம் கார்த்திகாவையும் கஸ்தூரியையும், கார்த்திகா வா அத்தை, வாங்கத்தை சாப்பிட போகலாம் அப்படின்னு சேரன் கூட்டிட்டு போக ஆக மொத்தம் எல்லாருமா டைனிங் ஹால்குள்ள என்டர் ஆகும்போது தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்க மனோகர் ஒரு ஆவேசமா ஃபோன் பண்றாரு சேரனுக்கு. தம்பி, எங்கே தம்பி இருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலை தம்பி, உங்களை தவிர வேறு யாருமே நம்பிக்கையான ஆள் இந்த வேலைக்கு விட முடியாது, கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட உடனே இதோ வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, வானதி இதுதான்ப்பா டைனிங் ஹால், எல்லாரையும் சாப்பிட உட்கார வச்சு பார்த்து சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சேருன்னு சொல்கிறாரு. உடனே வானதியோ, அது என்ன, நாங்கள் என்ன உட்காந்து சாப்பிட தெரியாதா, காமிச்சிட்டிங்கல்ல, போங்க போங்க, நாங்கள் எல்லாம் ஃபுல் கட்டிட்டு தான் வெளியில் வருவோம் அப்படின்னு யதார்த்தமாக வானதியும் பேச அதே சமயம் அவங்க எல்லாருமா உள்ள என்டர் ஆகும்போது டைனிங்ல லாஸ்ட்ல நின்றுட்டு இருக்காரு தாஸ். இவங்க எல்லாரையுமே பார்த்துறாரு. இருங்க, இங்க பாருங்க எவ்வளவு அசிங்கப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமா உட்காந்து இலையில கை வைக்க போற நேரத்துல தாஸ் சொல்றாரு, ஐயையோ என்ன சாப்பிட்டீங்களா, இன்னும் இல்லை தானே, ஒரு 5 இடம் பத்தல, எல்லாரும் கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா, இதோ எங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, இவங்க எல்லாம் கம்பெனிக்கு போறவங்க திரும்ப அப்படின்னு சொல்ல உடனே வானதி, யாராத்தான் இருக்கட்டும், என்ன சாப்பிட உட்காந்தவங்களை எழுப்புவாங்களா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் யாரு, நாங்கள் சாப்பிட்டு தான் எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்ல, ஏய் நீ யாரு, இங்கே வேலை செய்கிற ஒர்க்கர் தானே, என்ன திமிரா என்னையே எதிர்த்து பேசுகிற, நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நியாயப்படி நீங்கள் எல்லாரும் சாப்பிடணும், உங்கள் மூஞ்சி மொகரைங்களையும் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிங்கையும் பார்த்தாவே தெரியுது, கல்யாண மண்டபத்தில் வேலை செய்கிறவங்கன்னு எவ்வளவு அவசரமாக வந்து முதல் பந்தியில் முக்கிக்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டா, அப்புறம் எந்திரி மேலே முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் பேச அவமானத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற கார்த்திகாவோட அத்தை சொல்கிறாங்க, என்ன நாங்கள் ஒன்றும் சும்மா வரல தம்பி, கல்யாணத்துக்கு அழைப்புதல் கொடுத்தங்காட்டி தான் வந்தோம், என்ன பேச்சு பேசுகிறான் பாரு, எந்திரிச்சு வா, இவன் சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கார்த்திகாவோட கையை கஸ்தூரி பிடிச்சு இழுக்கிறாங்க. அம்மா அவங்க தான் தெரியாமல் சொல்கிறாங்க போல, நம்ம இங்கே வேலை செய்கிறவங்கன்னு நினச்சி, அதனால் நம்ம யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கார்த்திகாவோ, அண்ணே நாங்கள் வேற யாரும் கிடையாதுண்ணே, மாப்பிள்ளை சோழனோட சொந்தக்காரங்கண்ணே அப்படின்னு சொல்ல உடனே அங்கே தாஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அது தெரிஞ்சுதானே நானே உங்களை எந்திரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது தயவு செஞ்சு ப்ளீஸுங்க, அவங்க 5 பேத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நம்ம ஆளுங்களே முதல்ல உட்காந்து சாப்பிட்டா எப்படி அப்படின்னு பேச்சை அப்படியே டோனை மாற்றி பேசுகிறாரு. உடனே கார்த்திகாவும், அம்மா வாமா, அவர் சொல்கிறது கரெக்டு தானே, சோழன் யாரு, நம்ம பையன், நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்மளே முதல்ல உட்காந்து சாப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்ல உடனே வானதியோட அம்மாவும், ஆமாம் நீங்கள் வேணும்னா இங்கே அப்படி சொல்லிக்கோங்க, இவங்க அவமானப்படுத்தினதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், வானதி கூப்பிடு, பாண்டி மாப்பிள்ளைய கூப்பிடு அப்படின்னு சொல்ல இங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறத தூரத்தில் இருந்து பார்த்த பாண்டியன் ஓடி வர்றாரு. வந்தா தாஸ் அவமானப்படுத்தினது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, வானதி வா நம்ம அப்புறமா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம்போ என்னடி வானதி, மாப்பிள்ளை இப்படி சொல்றாரு, எனக்கு பசி தாங்கலை, நான் வெளியில போயினாலும் சாப்பிட்டுக்கிறேன், இவங்க சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் சொல்றாங்க. அதே சமயம் அங்க குளோச்சுக்கிட்டு போறாங்க வானதியோட
அம்மாவும் அப்பாவும் வெளியில், வானத்தையும் பின்னாடியே அம்மா வாமா இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சேரன் அண்ணன் எங்கடா போனார் பல்லவா, ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனும் கேட்க, உடனே அங்கே பல்லவன் சொல்கிறாரு, அண்ணன் கடைசியில் தான் நின்றுட்டு இருந்துச்சு, அப்போ பார்த்து நிலா அண்ணியோட அப்பா ஏதோ கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு, கையை அசிச்சு அந்த மண்டபத்துக்கு வெளிப்புறமாக அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற அங்கே தூரமாக இருக்கிற ஸ்டோர் ரூமில் தான் ஏதோ கை காமிச்சு போக சொன்னார். அண்ணன் அங்கே போகிற மாதிரி தானே இருந்துச்சு, நானும் இங்கே வந்தவங்களை பார்த்துக்கிட்டு அதை பார்த்தேன், ஆனால் திரும்பி வந்துடும்னு நினச்சேன், இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் காணமேனே அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பாண்டியோ, வானதி ப்ளீஸ் அவங்கள பற்றி தெரிஞ்சது தான், வந்ததுலேருந்து எங்களையும் ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, இந்த ஒரு வாட்டி எங்களுக்காக உங்கள் அம்மா அப்பாவை, அத்தை நீங்களும் வாங்கத்தை உட்காருங்க, நான் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசலாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாண்டி உடனே பல்லவன் கிட்ட சொல்கிறாரு, பல்லவா ஓடி போய் அண்ணனை கூட்டிகிட்டு வாடா, இவங்க வெளியில் கிளம்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல, நிலா அங்கே கூட்டத்தில் பிஸியாக இவங்க கிளம்பி போனதை பற்றி கண்டு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கே பல்லவன் ஸ்டோர் ரூமில் எட்டி பார்த்து அங்கே சேரனை கட்டி வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. திரும்பி ஓடி வர்றாரு, அண்ணன் அண்ணன் நம்ம அண்ணன் சேரனை கட்டி வச்சு வாயில எல்லாம் துணியை வச்சு அப்படியே அமுக்கி வச்சிருக்காங்கண்ணே, எதுவும் பேசுறதுக்கு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியனும் போய் பார்க்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா இந்த விஷயத்த என்னடா பண்ணுறது, அண்ணனை இப்படி அடைச்சி வச்சுருக்காங்க, யார்கிட்ட சொல்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சொல்ல, உடனே பல்லவன், அண்ணன் நீ என்னண்ணே இப்படி பேசிக்கிட்டு இருக்க, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு, வான 2 பேரும் போய் நம்ம அண்ணனை காப்பாற்றன்னு சொல்ல, அதே சமயம் அங்கே நிற்கிற வானத்தையும், பாண்டி வா பாண்டி, அம்மா நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா, அப்பா நைனா நீயும் கொஞ்சம் பொறுமையாக இரு, ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு இப்போ தானே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, என்னமோ நம்மளை மட்டும் அவமானப்படுத்தின மாதிரி பாண்டிக்கிட்ட கோச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போய் என்ன பண்ணுறது, எல்லாரையும் தான் அவமானப்படுத்துகிறாங்க, இது நிலாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க வானதி. உடனே பல்லவன் சொல்கிறாரு, இல்லை வந்ததுலேருந்து எங்களை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அண்ணி எவ்வளவு எங்களை பார்க்க முடியுமோ பார்த்தாங்க, ஆனால் இப்போ ரிசப்ஷனில் அவங்க மேடையில் கூட்டமாக இருக்கிறதால இந்த கூட்டத்தில் நம்மளை ஃபுல்லாக கேர் பண்ணிக்க முடியாது, அந்த சான்ஸை வச்சுட்டு இவங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு பல்லவனும் சொல்ல, உடனே சரி சரி வாங்க போய் அவங்கள முதல்ல காப்பாற்றுவோம் மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. வானதியோட அப்பாவும் சேரனை போய் அங்கே பிரித்து பார்த்தா அங்கே கூட 2 ஆட்கள் நிற்க, அவங்க எல்லாரையுமே அடிக்கிறாங்க. அடித்து போட்டுட்டு கட்டை பிரித்து சொன்னால் வாயில் இருக்கிற துணியை எடுத்து சேரன் கிட்ட கேட்கும்போது சேரன் சொல்கிறாரு, டேய் பல்லவா இந்த பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ணுடா, அங்கே தான்டா ஒரு வயசானவரை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப கையெல்லாம் கட்டி அப்படியே கீழே உட்காந்து கிடக்கிறாரு அந்த பாத்ரூம்குள்ளே வயசானவர். அண்ணே என்னண்ணே இவர் ரொம்ப வயசானவராக இருக்காரு, இப்படி மயக்கம் போட்டு பாத்ரூம்குள்ளே இங்கே காற்று கூட இல்லைண்ணே, அப்படியே வேர்க்க ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுருந்தா உயிரே போயிருக்கும் போல அப்படின்னு அவசரமாக கட்டை பிரித்து அவரையும் கூட்டிகிட்டு வர, ஆமாண்டா சேரா என்ன இந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கம் சொன்னாங்க, ஆனால் நான் ஏதோ யதார்த்தமாக இங்கே வந்தேன், அதுக்குள்ளே இப்படியெல்லாம் இவங்களை கட்டி வச்சுருந்ததை பார்த்துட்டேன்னு சொல்லி என்னையும் சேர்த்து கட்டி வச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஆமாம் இவர் யாருண்ணே அப்படின்னு சொல்ல, டேய் அவர்கிட்ட இவங்களோட அடியாட்கள் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன்டா, எங்கேயாவது அவங்க கிட்ட உன் பொண்ணோட பசங்க தான் அவங்கன்னு சொல்லி நீ ஏதாவது சொல்லி வச்ச, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்கடா அப்படின்னு சொல்ல, உடனே தண்ணியை தெளிக்க, என்னப்பா எங்க அந்த மீசக்காரரு நடேசன் அவரை பார்த்தனே, அவர் எங்க, நான் அவர்கிட்ட பேசணும், நான் என்னோட பெத்த பொண்ணோட புருஷன்தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு வயசானவர். அதை புரிஞ்சுக்கிட்ட சேரன், என்னது உங்கள் பொண்ணோட வீட்டுக்காரர் தான் நடேசனா, அப்போ நாங்கள் எல்லாரும் அவங்க பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்போ என் மகளோட பசங்க தான் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் அழுகிறாரு. உங்களை ஏன் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு, எல்லாம் நான் சம்பாதிச்ச சொத்துக்காகத்தான் என் பொண்ணையும் கொலை பண்ணிட்டு அந்த பழியை என் மருமக மேலேயே போட்டதும் இல்லாமல் இப்போ அந்த உண்மையை எங்கே அவங்க வந்திருக்கிற நேரத்தில் நான் சொல்லிடுவனோன்னு சொல்லி அவர் என்னை இப்படி அடைச்சி வச்சிருக்கான், நான் பேத்த புள்ள மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையையும் சொல்லிடுறாரு. இதை அடைச்சி வச்சிருக்கிற பெரியவர் அதே சமயம், என்னது அப்போ நிலா எங்கள் சொந்தமா தாய் மாமா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பல்லவனும். ஆமாப்பா ஆமாம், இதோ என்னோட பேக்கெட்டில் பின்னாடி ஒரு படம் வச்சிருக்க, அதை எடு அப்படின்னு எடுத்து காண்பிக்க, அதில் சேரன் சோழன் பல்லவன் பாண்டியனோட அம்மா ஃபோட்டோ இருக்குது, கூடவே நடேசனும் இருக்கார். 25 வருஷத்துக்கு முன்னாடி என் மகளும் மருமகனும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ, அதுலேயே என் மகனும் என் மருமகனும்
மருமகளும் இருக்காங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா அதில் மனோகரும் மனோகரோட ஒய்ஃபும் இருக்கிறத பார்த்துட்டு சேரன் ஆமாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன் இதை பற்றி நம்ம அப்பா நடேசன் எதையுமே வாயை திறக்கல அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, அவர் எப்படி திறப்பாரு, அதுதான் அவரை கொலையாளின்னு சொல்லி பட்டம் கட்டி ஜெயிலுக்கு போக வச்சுட்டானே அப்படின்னு சொல்ல, உடனே நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ உங்கள் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறது உங்கள் மகளோட பையன்தான், வாங்க முதல்ல இந்த பிரச்சனையை நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நிலாச்சோழன் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவங்க எல்லாரையுமே கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, என்ன இந்த பிச்சைக்கார குடும்பம் மறுபடியும் எதுக்கு உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லவர் போல வாங்க வாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிற மனோகர் முகத்தில் ஓங்கி பலார்னு குத்திட்டு உள்ள மேடைக்கு போய் இதுதான் உண்மைன்னு சொல்லி மைக்க வாங்கி எல்லார்கிட்டையும் சொல்ல நிலாச்சோழன் சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் அங்கே மனோகர் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. நிலா மனோகர் முகத்தில் காரி துப்பிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க.